अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சுப சிந்தனையாளர்கள்னால் என்னங்கிறது விளக்கம் கொடுக்குறாரு. சுப சிந்தனையாளர்கள்னால் நாம் எதை பார்க்குறோமோ எதை கேட்குறோமோ அதை அப்படியே நம்முடைய மனதில் நினைக்கிறது சுப சிந்தனையாளர்கள்னு சொல்ல முடியாது. பார்ப்பது எதுவாக இருந்தாலும் எதிர்மறையான விஷயங்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள், எதிர்மறையான விவகாரங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் நாம் அது நேரத்தில் நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய கண்ணோட்டம் கொண்டவர்களாக ஆகணும். அவங்க தான் சுப சிந்தக்குன்னு சொல்கிறார். போய் எதையுமே நம்ம நல்லதாக பார்க்கணும். மகாபாரத்தில் சொல்லுவாங்க இல்லையா, துரியோதனன் உலகம் பூரா சுற்றி பார்த்தாலும் அவனுடைய கண்ணில் நல்லவங்க யாருமே தெரியல. ஆனால் அதே தர்மர் உலகம் முழுவதும் சுற்றி பார்த்தாலும் அவருடைய கண்ணில் கெட்டவங்க யாருமே தெரியல. அப்போ பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. மனிதர்கள் எப்படி இருக்கலாம், நிகழ்வுகள் எப்படி வேணால் நடக்கலாம், ஆனால் நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கணும், நேர்மறையானதாக சுப சிந்தனையாளராகவே இருக்கணும். ஆனால் இந்த பாபா கூட ஒரு மகிமை இருக்குது. முள்ளின் மீதும் அன்புண்டு, மலரின் மீதும் அன்புண்டுன்னு பகவானுக்காக பாடுவாங்க. முட்கள் போன்ற தன்மை உள்ள ஆத்மாக்கள் மேலேயும் இறைவன் அன்பு செலுத்துகிறார். ஏன்னா அது என்னுடைய குழந்தை, அவருடைய குழந்தையாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு எல்லார் மேலேயும் அன்பு இருக்குது. அதே போல தான் நாமளும் அனைவர் மீதும் அன்பு வைக்கும்போது தான் எதிர்மறை கூட நேர்மறையாக மாற்ற முடியும். அவங்கள தான் சுப சிந்தக்குன்னு சொல்கிறார். 15/2/2024 ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன்.
मीठे बच्चे बाप आया है कांटों को फूल बनाने. இனிமையான குழந்தைகளே, தந்தை வந்திருக்கின்றார் முட்களை மலராக மாற்றுவதற்காக. பாப் கா பியார் காண்டோ से भी है तो फूलों से भी है. பாபாவனுடைய அன்பு முட்கள் மீதும் இருக்கின்றது, மலர்கள் மீதும் இருக்கின்றது. காண்டோ को ही फूल बनाने की मेहनत करता है. முட்களை தான் மலர்களாக மாற்றுவதற்குண்டான முயற்சி செய்கின்றார். ஏன்னா அவர் கலியுகத்தில் வரும்போது எல்லாமே முட்களாக மாறிறான், மலர்கள் யாருமே கிடையாது. மலர் போன்று இருந்த ஆத்மா கூட துவாபரயுக கலியுகத்தில் தேக அபிமானத்தில் முட்களாக மாறிறான். அதனால் எல்லாரையும் மலராக மாற்றுவது தான் அவருடைய வேலை. ஆனால் தான் அவரை பபுல்நாத்னு மகிமை பாடியிருக்கார். கேள்வி: जिन बच्चों में ज्ञान की धारणा होंगी उनकी निशानी सुनाओ. எந்த குழந்தைகளுக்கு ஞான தாரணை என்பது ஏற்பட்டிருக்கின்றதோ அவர்களுடைய அடையாளத்தை கூறுங்கள். உத்தர்: வ கமால் கர்க்கே திக்காயங்கி. அவர்கள் அதிசயத்தை செய்து காட்டுவார்கள். வ அப்னா दूसरों को कल्याण करने बिगर रख नहीं सकते. அவர்கள் தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யாமல் அவர்களால் இருக்க முடியாது. யாரால? யார் ஞானத்தை கேட்டு தாரணை செய்கிறாங்களோ அவங்க தனக்கு நன்மை செய்வாங்க, மற்றவர்களுக்கு நன்மை செய்வாங்க. தீர் லக் கயா து நஷ்ட முகாபன் ரூஹானி சர்வீஸ் மில்லக் சாய். ஞானம் என்பது அவங்களுடைய உள்ளத்தில் அம்பு போல பதிந்து விட்டால் அவங்க உடனே நஷ்ட மோகாவாக மாறி ஆன்மீக சேவையில் ஈடுபடுவாங்க. உன்கி அவஸ்தா ஏக்ரஸ் அச்சல் அடோல் ஹோகி. அவர்களுடைய மனநிலை ஒரே ரசனையோடு ஆடாத அசையாது இருப்பாங்க. கபி கொய் பேசம்ஜி க காம் நஹி கரேகா. ஒரு பொழுதும் அவர்களுடைய செயல்கள் முட்டாள்தனமான செயல்கள் என்பது இருக்காது. கிசி கொபி துக் நஹி தேங். யாருக்கும் அவர்கள் துக்கத்தை தரமாட்டார்கள். அவகுண் ரூபி காண்டோங்கோ நிகால்தே ஜாய். அவகுணங்கள் என்ற முட்களை நீக்கி கொண்டே செல்வார்கள். ஓம் சாந்தி. एक तो बच्चे जानते बाप बड़ी लिवर गड़ी है. குழந்தைகள் இப்போ நாம் தெரிஞ்சிட்டோம், கால கடிகாரத்தில் பாபா சொல்கிறாரு அவர் தான் பெரிய முள்ளாக இருக்கின்றார். பில்குல் ஆக்ரேட் டைம் பர் காண்டோ கோ ஃபூல் பனானே ஆத்தே ஹே. இந்த கால சக்கரத்தில் அவர் தனக்கென்று குறிப்பிட்ட சரியான நேரத்தில் அவர் முட்களை மலராக மாற்றுகின்றார். செகண்ட் பி கம் ஜாஸ்தி நெஹி ஹோ சக்தா. அவர் வரக்கூடிய நேரம் கூட உலக நாடகத்தில் அந்த ஃபிக்ஸட் டயத்தில் கரெக்டாக வர்றார். ஒரு செகண்ட் முன்னாடியோ ஒரு செகண்ட் பின்னாடியோ இல்லை. அவருடைய பாகம் எப்போ ஆரம்பமாக தான் அந்த டைம் கரெக்டாக வர்றார். ஜராபி ஃபரக் நஹி பட் சக்தா. கொஞ்சம் கூட இதில் வித்தியாசம் என்பது இல்லை. एक भी मीठी मीठी बच्चे जानते इस समय है कलियुग कांटों की जंगल. இனிமேலும் இனிமையான குழந்தைகள் தெரிஞ்சிட்டிங்க, இந்த சமயம் கலியுகம் முட்கள் போன்ற காடு. तो फूल बनाने वाला एक महसूस आनी चाहिए हम फूल बन रहे हैं. யார் மலராக மாறக்கூடியவர்களோ அவர்களுக்கு இந்த உணர்வு ஏற்படுகின்றது, நான் மலராக மாறிக்கொண்டிருக்கின்றேன். பல ஹம்சப் காண்டே தே. முன்னாடி எல்லாருமே முட்களாகத்தான் இருந்தாங்க. கொய் சோட்டா கொய் படா. முட்கள்லேயும் ஒரு சிலர் சின்ன முள்ளாகவும் ஒரு சிலர் பெரிய முள்ளாகவும் இருந்தாங்க. கை பௌத் துக் தேத்தாகே கொய் தோடா. முட்கள் என்றாலே துக்கத்தை தரக்கூடியது. முள் குத்தும்போது துக்கம் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சிலரை மற்றவர்களுக்கு நிறைய துக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் துக்கம் தர்றாங்க. அப்பா பியார் தோ சப் சேஹே. இப்போ பாபாவுக்கு எல்லார் மேலே அன்பு. காயன் பி ஹே காண்டோ से भी प्यार फूलों से भी प्यार. ஆகவே புகழ் பாடப்பட்டிருக்கின்றது. முட்கள் மீதும் அன்பிருக்கின்றது, மலர்கள் மீதும் அன்பிருக்கின்றது. பல கிஸ்ஸே பியார் ஹே. முதல்ல யார் மேலே அன்பு வைக்கிறாங்க? ஜரூர் காண்டோं से प्यार. முட்கள் மேலே அவர் அன்பு செலுத்துகிறார். அன்பின் மூலமாக தான் அவர் என்ன ஆக்குறாரு? மலராக மாத்துறார். இத்தனா பியார் ஹே ஜோ मेहनत कर उनको कांटों से फूल बनाता है. பாபாவுக்கு அவ்வளோ அன்பு இருக்கு, அதனால அவர் முயற்சி செய்து முல்லை மலராக மாற்றுகின்றார். ஆத்தேகி காண்டோங்கி துனியாமே. அவர் வர்றதே முட்கள் நிறைந்த உலகத்தில் தான். இஸ்மே சர்வவியாபி கி பாத் ஹோ நஹி சக்தா. இதில் சர்வவியாபி என்ற பேச்சுக்கே இடமே இல்லை.
ஏன்னா அவர் வருகின்றார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு இடத்துல இருக்காருன்னு அர்த்தம். ஏக்கி மகிமா ஹோத்தி ஹே, அவர் ஒருத்தருக்கு தான் மகிமை பாடப்படுகின்றது. மகிமா ஹோத்தி ஹே ஆத்மா கி ஜப் ஆத்மா ஷரீர் தாரன் கர் பாட் பச்சாதி. மகிமை என்பது ஆத்மாவுக்கு தான். அதுவும் ஆத்மா எப்போ ஷரீரத்தை தாரணை செய்து பார்த்து நடிக்கின்றதோ. ஸ்ரேஷ்டாச்சாரி பி ஆத்மா பந்தி தோ பிரஷ்டாச்சாரி பி ஆத்மா பந்தி. ஆத்மாதான் சிரேஷ்டமானதாகவும் ஆகின்றது, ஆத்மாதான் பிரஷ்டமாகவும் ஆகின்றது. आत्मा शरीर धारण कर जैसे जैसे कर्म करती उस अनुसार कहा जाते कुकरम एक सुकरम. ஆத்மா உடலை எடுத்து எப்படிப்பட்ட செயல்கள் செய்கின்றதோ, நல்ல செயல்கள் செய்யும்போது நல்லவர்கள் என்றும், தீய செயல்கள் செய்யும்போது தீயவர்கள் என்றும் சொல்றோம். ஆத்மா ஹி அச்சா புரா கரம் கர்த்தி ஹே. ஆக உடல் மூலமாக ஆத்மாதான் நல்ல செயல் தீய செயல் செய்கின்றது. अपने से पूछो सती देवी फूल हो व कलि असुर कांटा. தன்னை தானே கேளுங்க, நான் சத்தியத்தினுடைய மலராக இருக்கின்றேனா அல்லது கலியுகத்தின் முட்களாக இருக்கின்றேனா? கஹா சத்தியு கஹா கலி. சத்திய ஹோங்கே கலி ஹோங்கே. கஹா டெய்டி கஹா டெவில். எங்க அசுரர்கள் எங்க தெய்வீகமானவர்கள்? பௌத் ஃபரக், ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. காண்டே ஜோ ஹோத்தே अपने को फूल कर न सके. முட்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொழுதும் தன்னை மலர் என்று சொல்ல முடியாது. ஃபூல் ஹோத்தா ஹே சத்தியமே கலிமே ஹோத்தா நகி. மலர்கள் என்பது சத்தியத்தில் தான் இருக்கும், கலியுகத்தில் மலர்கள் என்பதே கிடையாது. கஹான் டெய்டி கஹான் டெவில். மலர்கள் என்று தேவதைகளை சொல்கிறோம், அசுரர்களை முட்கள்னு சொல்கிறோம். பௌத் ஃபரகை, ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. अब यहाँ संगम जब तुम कांटों से फूल बनते हो. இப்போ நாம் சங்கம் யுகத்தில் இருக்கோம், முட்கள் இருந்து மலராக மாறிக்கொண்டிருக்கின்றோம். டீச்சர் லெசன் தேते बच्चों को काम है उनको रिफाइन कर बताना. ஒரு ஆசிரியர் படிப்பு சொல்லித்தராருன்னா அந்த மாணவனுடைய வேலை என்ன? அந்த படிப்பை மீண்டும் நன்றாக படித்து அது ரிஃபைனாக ஆக்கி கூற வேண்டும். उसमें एक भी लिखो, अगर फूल बनना चाहते तो अपने को आत्मा समझो और फूल बनाने वाला परमात्मा को याद करो तो तुम्हारा अवगुण निकल जाएंगे और तुम सतो प्रधान बन जाएंगे. பாபா சொல்லி இந்த மாதிரி எழுதி போடுங்க. நீங்கள் மலராக மாற விரும்பினால் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். மலராக மாற்றக்கூடிய பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய அவகுணங்கள் என்பது நீங்கிவிடும். அவகுணங்கள் நீங்கும்போது நீங்கள் மீண்டும் சத்தோ பிரதானமாக மாறுவீர்கள். பாபா நிபந்து தீதை. சாக்கார பாபா இருக்கும்போது குழந்தைகளுக்கு டாபிக் கொடுத்து கட்டுரை மாதிரி எழுத சொல்வாராம். பச்சோங்க காம்ஹே கரெக்டர் சப்பானா. குழந்தைகள் என்ன பண்ணும்? பாபா சொல்கிறதை நல்ல விதமாக எழுதி அதை அச்சடித்து எல்லாரும் கொடுக்கணும். तो सभी मनुष्य सोच में पढ़ जाएंगे. இந்த மாதிரிலாம் நம்ம பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தா அது படித்து சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. एक पढ़ाई है, இது ஒரு படிப்பு. பாபா தும்மை பேகத் கி ஹிஸ்ட்ரி ஜார்ஃபி படாத. பாபா உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட சரித்திர பூகோளத்தை பாடமாக கற்றுத்தருகிறார். உன் ஸ்கூलों में तो पुराना वर्ल्ड की हिस्ट्री जर्फी पढ़ाई जाती है. அந்த பள்ளிக்கூடத்தில் உலகத்தினுடைய கலியுகத்தினுடைய சரித்திர பூகோளம் தான் சொல்லி கொடுப்பாங்க. நய் துனியா கா ஹிஸ்ட்ரி ஜார்ஃபி கோய் ஜான்தா நஹீ. புது உலகத்தினுடைய சரித்திர பூகோளம் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியாது. பழைய உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரி ஜார்ஃபி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். தோ எக் படாஹி சம்ஜானா பி ஹே. ஆனால் பாபா நமக்கு இப்போ புதிய உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரி ஜார்ஃபி பாடமாக சொல்லித்தராரு. ஆகவே இதனை நம்ம புரிஞ்சுக்கணும். कोई चीची काम करना बेसमझी. கெட்ட காரியங்கள் செய்வது முட்டாள்தனமானவர்கள் தான் செய்வாங்க. फिर समझाए जाते विकारी काम दुख देने का नहीं करना है. பாபா புரிய வைக்கின்றார், விகார செயல்கள், துக்கத்தை தரக்கூடிய செயல்களை நாம் செய்யக்கூடாது. துக்கர்த்தா சுக்கர்த்தா பாக்கி மகிமா. பாபாவுடைய மகிமே துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடியவர். यहाँ तुम सीख रहे किसको दुख नहीं देना. இப்போ நாம் இந்த பாடம் கற்றுக்கொண்டிருப்பது எதற்காக?
என் மூலமாக யாருக்கும் நாம் துக்கம் தரக்கூடாது. பாப் சிக்ஷா தேத்தே சதே சுக் தேத்தேர். பாபா நமக்கு அறிவுரை கொடுக்கின்றார், சதா சுகத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். एक अवस्था कोई जल्दी नहीं बनती. இம்மாதிரியான ஒரு நிலை சீக்கிரம் யாருக்கும் உருவாகிறதில்ல. செகண்ட் மே பாப் கா வர்ஷா தோ லே சக்தே ஹோ. ஒரு நொடியில் அப்பாவுடைய ஆஸ்தியை பெற முடியும். பாய்க்கு லாயக் பண்ணேமே டைம் லக்தா ஹே. மற்றபடி தகுதி உடையவர்களாக ஆகிறதுக்கு டைம் ஆகுது, முயற்சி பண்ணும். சம்ஜாத்தே பேகத் கா பாப் கா வர்ஷா ஹே ஸ்வர்கி பாதுஷா. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய ஆஸ்தி ஸ்வர்க்கத்தினுடைய ராஜ்யம். तुम समझाते भी होगा परलौकिक बाप से भारत को विश्व का बादशाह मिलती थी. நீங்கள் இப்போ புரிய வைக்கிறீங்க, பரலோக்கிக்கு தந்தையிலிருந்து பாரதத்தின் உலக ராஜ்யம் என்பது நமக்கு கிடைக்கின்றது. தும் சப் விஸ்வக்கி மாலிக் தே. நீங்கள் அனைவருமே விஸ்வத்துக்கே தலைவர்களாக இருந்தீங்க. ஏக் தோ தும் பச்சோं का अंदर में खुशी होनी चाहिए. இதெல்லாம் குழந்தைங்களுக்குள்ள மிகுந்த குஷி இருக்க வேண்டும். கல்கி பாத். இதெல்லாம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பாபா என்ன சொல்றாரு? கல்கி பாத். நேற்று நடந்த விஷயம் எப்படி மனசில் நினைவு தெளிவாக இருக்குமோ அதை போல் நம்ம சத்தியத்தினுடைய விஷயத்தை நேற்று நடந்தது போல் மனதில் நினைவு பண்ணும். ஜப் தும் ஸ்வர்கி மாலிக் தே. நேற்று தான் நீங்கள் ஸ்வர்க்கத்துக்கே எஜமானர்களாக இருந்தீங்க. மனுஷுக்கு எதிர்த்து லாக்கோ வருஷ். மனிதர்கள் லட்சக்கணக்கான ஆண்டுன்னு சொல்லிடுறாங்க. கஹா ஏக் யூகி ஆயு லாக்கோ வருஷ் கது. ஒரு சிலர் ஒவ்வொரு யுகத்துக்குமே லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்லிடுறாங்க. கஹே சாரை கலப்கே ஆயு 5 வருஷம். ஆனால் பாபா நமக்கு சொல்கிறதுன்னா முழு கல்பத்தினுடைய ஆயுள் 5000 வருஷம்தான். பௌத் ஃபரகை. பாபா சொல்கிறதுக்கும் பக்தி மார்க்கத்தினர் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ज्ञान का सागर एक ही बेहद का बाप. ஞான கடல் என்று சொல்லக்கூடியவர் ஒரே ஒரு எல்லையற்ற தந்தை. உன்சே தெய்வீ குண் தாரன் கர்ணாச்சி. அவர் மூலமாக நாம் தெய்வீக குணங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். ये दुनिया का मनुष्य दिन प्रतिदिन तमो प्रधान बनते जाता है. உலக மக்கள் நாளுக்கு நாள் தமோ பிரதானமாக ஆகிக் கொண்டே செல்கிறார். ஜாஸ்தி அவகுண் சீக்தே ஜாதி. அதிகமாக அவகுணங்களை கற்றுக்கொள்கிறார்கள். ஆகே இத்தனா கரப்ஷன், அடல்ட்ரேஷன், பிரஷ்டாச்சாரி நகி தா. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு லஞ்சம், ஊழல், பிரஷ்டமான காரியங்கள் செய்வது இதெல்லாமே முன்னாடி கிடையாது. இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. படுத்தா சாத்து. நாளுக்கு நாள் இதெல்லாமே அதிகமாகுது. அபி தும் பாப் கி யாத் கி பல் சே சத்தோ பிரதான் பன்தே சார். ஆக உலகத்தில் லஞ்சம், ஊழல், தவறுகள், தவறான செயல்கள், கீழான செயல்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. ஆனால் நாம குழந்தைகள் நாளுக்கு நாள் சத்தோ பிரதானமாக ஆகிறோம். ஜெய்சே உத்தர்த்தே ஹோ ஃபிர் ஜானா பி ஐசே. எப்படி நம்ம படிப்படியாக கீழறங்கி வந்தோமோ இப்போ மீண்டும் நம்ம மேலே ஏறி போகணும். பலே தோ பாப் மிலா உஸ்கி குஷி ஹோகா. முதல் எனக்கு அப்பா கிடைச்சிட்டாரு, அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். கனெக்ஷன் ஜுட்டா ஃபிர் யாத் கி யாத். பாபாவுடைய தொடர்பு ஏற்பட்டவுடனே நினைவு யாத்திரை ஆரம்பமாயிருது. ஜிஸ்னே ஜாஸ்தி பக்தி கி ஹோகி உன்கி ஜாஸ்தி யாத் கி யாத்ரா ஹோ. இது கூட கனெக்ஷன் பாருங்கள் யோகத்துக்கும் பக்திக்கும். யார் அதிகமான பக்தி செய்தார்களோ பாபா சொல்ல அவங்க இப்போ அதிகமாக யோகா நினைவு யாத்திரை செய்வாங்க. பௌத் பச்சி கத்தி பாபா யாத் டர்த்தி நஹி. அநேக குழந்தைகள் சொல்கிறாங்களாம்மா, பாபா உங்கள் நினைவு மனதில் நிலைப்பதில்லை. பக்தி மே ஐசா ஹோத்தா ஹை கியா. பக்தியில் அந்த மாதிரி சொல்லுவோமா என்ன? கதா சுன்னா பைத்தித்து புத்தி ஒரு தரப் பாக் ஜாத்தி ஹை. பக்தி மார்க்கத்திலே கதா காலட்சங்கள் நடக்கும்போது அதை கேட்க போய் உட்கார்றாங்க. ஆனால் கதா காலட்சேபம் கேட்க உட்கார்ந்துருந்தாலும் புத்தி எங்கெங்கேயோ சுற்றும். सुनाने वाला देखता रहता, अचानक पूछते हमने क्या सुनाया तो வைரா हो जाती, மூன் ஜாதி. ஆக அந்த உபதேசம் செய்யக்கூடியவர் கூட பார்ப்பார் யாரார் எப்படி கேட்பாங்கன்ட்டு. சில நேரம் யாராவது கேள்வி கேட்டால் அவங்க என்ன ஆயிடுறாங்க, குழப்பாயிடுறாங்க. ஏன்னா உட்காந்துருந்தாலும் அவங்க புத்தி எங்கேயோ சுற்றிட்டு இருக்கு. கொய் ஜட் பத்தாங்க. ஒரு சிலர் அந்த சன்னியாசி என்ன கேள்வி கேட்டாலும் உடனே பதில் சொல்வாங்க. ஆனால் ஒரு சிலர் உடனே குழப்பாயிடுறாங்க.
சப் தோ ஏக் ஜைசா நஹி ஹோதா. ஆஹா, அங்கேயும் உபதேசம் கேட்க வர்றவங்க எல்லாரும் ஒரே மாதிரி மனநிலையில் இருக்க மாட்டாங்க. பல் யஹா பேட்டே பரந்து தாரன் குச் பி நஹி. இங்கேயும் சில குழந்தைகள் வந்து உட்கார்றாங்க, ஞானம் கேட்குறாங்க, ஆனால் நடைமுறை தாரணை எதுவுமே இல்லை. தாரணை ஹோத்தி தோ கமால் கர் திக்காது. ஞானத்தை அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னாவே அவங்க என்ன செய்வாங்க, கமால் அதிசயத்தை செய்து காட்டுவாங்க. அப்பனா தூசரா கல்யாண் கர்னே பிகர் ரக் நஹி சக்தா. அவர் தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யாமல் அவங்களால இருக்க முடியாது. பல் கிஸ்கோ घर में बहुत सुख है, महल मोटार आदि है, परंतु एक बार तीर लग गया बस. ஒரு சிலருக்கு பாருங்க, சொந்த வீடு இருக்கலாம், நிறைய சுகம் இருக்கலாம், வாகனங்கள், அனைத்து வசதிகள் அவங்ககிட்ட இருக்கலாம். ஆனால் ஒரு முறை ஞானம் என்ற அம்பு அவங்க மனசில் பட்டுடுச்சுன்னா பத்திக்கோ கங்கேயம் ரூஹானி சர்வீஸ் கர்னா சாத். ஞான அம்பு மனசில் பட்டுடுச்சுன்னா அவங்க கணவன்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் ஆன்மீக சேவையில் ஈடுபடுறோம். பரந்து மாயா படி ஜபர்தஸ்தே கர்னே நஹி தி. ஆனால் மாயங்கிறது அவ்வளோ ஒரு சக்திசாலியாக இருக்குது, செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் செய்ய விடுறதில்லை. மோகைன்னா என்ன, மோகம் இருக்கு இல்லையா. இத்தனா மெஹல் இத்தனா சுக் கைசி சூடு. இவ்வளோ பெரிய மாட மாளிகை, இவ்வளோ சுகங்கள்லாம் எப்படி விடுறது. ஹரே இத்தனா சப் வாலே ஜோ பாக படே படே லக்பதி கரோட்பதி கர்கீதி. ஆரம்பத்தில் எங்கேயத்தில் ஓடி வந்தவங்கள எப்படிப்பட்டவங்க, லட்சாதிபதி கோடீஸ்வருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. சப் சோடுக்கர் சலியை, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்தாங்க. एक तकदीर दिखाते ही इतना ताकत नहीं छोड़ने की. காரணம் அவங்க எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். அவங்க ஆத்மாவில் நிறைய அதிர்ஷ்டம் இருக்குது. அதனால ஒரு செகண்டில் அவ்வளோ செல்வங்கள், வசதி வாய்ப்புகள், தேக சம்பந்தமான உறவுகளை விட்டுட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ பாபா சொல்ற அந்த அளவுக்கு சக்தி இல்லை. ராமன் கி ஜஞ்சீர் में ஜடக் हुई. ஏன்னா இப்போ வர்றவங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு சக்தி இல்லை, ராவனுடைய சங்கிலியில் கட்டப்பட்டிருக்காங்க. அந்த மோகம் இருக்குது. வரணும்னு மனதில் எண்ணங்கள் வந்தாலும் அவனால் விட்டுட்டு வர முடியறதில்ல. எவர் ஹெல்த்தி கி ஜனம் தக் ரஹேங்கி. பாப் சம்ஜாத்தே அரே தும் சொர்க்கி மாலிக் பூஜி பந்தே. பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் சொர்க்கத்துக்கே எஜமானர்களா, பூஜைக்கு உரியவர்களா ஆகிறீங்க. பாப் கேரண்டி கத்தி கி ஜனமே கபி பிமார் நஹி படே. பாபா உத்தரவாதம் கொடுக்குறார், 21 ஜென்மத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான வியாதி இருக்காது. எவர் ஹெல்த்தி இக்கி ஜனம் தக் என்றும் ஆரோக்கியமானவர்களா 21 பிறவி இருப்பீங்க. தும் பல் ரஹோ பதி கே பாஸ் சிர்ஃப் உன்கி சுட்டி லோ பவித்ர பனுங்கா அவர் பனாவுங்கா. பாபா சொல்கிறார், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இருங்க, உங்கள் கணவன்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்கள் கூட தான் இருப்பேன், ஆனால் நான் தூய்மையாக வாழ்ந்து மற்றவங்களை தூய்மையாக ஆக்குவேன் அப்படின்னா அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்குங்க. ஏக் துமாரா ஃபர்ஜி பாப்கோ யாத் கர்னா ஜிஸ்ஸே அப்பார் சுக் மில்து. நம்முடைய கடமை என்ன, பாபாவை நினைவு செய்வது. ஏன்னா அவரை நினைவு செய்வதன் மூலமாக நமக்கு அளவற்ற யாத் கர்த்தே கர்த்தே தமோ பிரதான் சே சத்தோ பிரதான் பன் ஜாயேங்கே. பாபாவை நினைவு செய்ய செய்ய தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆயிடும். கித்னா சமஜ் கி பாத். இதெல்லாம் எவ்வளோ புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள். ஷரீர் பர் பரோஷா நஹி. யாருடைய உடல் மீது நம்பிக்கை இல்லை. பாப் கா தோ பன் ஜாவோ. பாபாவுடையவர்களாக ஆயிடுங்க. உன் ஜெய்சே பியாரி வஸ்து கோய் அவுர் நஹி. அவரை போன்ற ஒரு அன்பான பொருள் வேறு எதுவுமே இல்லை. பாப் விஸ்வ கா மாலிக் பனாத்தே கர்த்தினா ஜித்னா சாஹோ உத்னா சத்தோ பிரதான் பனோ. பாபா நம்மை உலகத்துக்கே எஜமானனாக ஆக்குகின்றார். அதனால் சொல்கிறாரு, குழந்தையில எவ்வளோ முடியுமோ நீங்கள் என்னை நினைவு செய்து சத்தோ பிரதானமாக ஆயிடுங்க. தும் அப்பார் சுக்கு தேக்கிங்க. அப்போ நீங்கள் அளவற்ற சுகத்தை அனுபவம் செய்வீர்கள். பாபா ஸ்வர்க்க துவார் இன் நாரியும் சே குல்வாத்தா. பாபா இந்த ஸ்வர்க்கத்தின் வாசலை இந்த சகோதரிகள், தாய்மார்கள் மூலமாக திறக்கின்றார். மாதா பர் ஹி ஞான் க கலஷ் ரக் ஜாத். தாய்மார்கள் மீது ஞான கலசம் என்பது வைத்துள்ளார். பாபா நே மாதாவுங்கோ ட்ரஸ்டி பனாயா. பாபா தாய்மார்களை தான் ட்ரஸ்டியாக ஆக்கினார். சப் குச் தும் மாதாய் ஹி சம்பால். எல்லாமே தாய்மார்களே நீங்கள் சம்பாலனை பண்ணுங்கன்னு அவர் உயில் எழுதி வச்சு யஜ்யத்திலெல்லாம் ஒப்படைச்சிடுறார். இன்கி துவாரா கலஷ் ரக்கானா, இவர் மூலமாக பாபா கலஷம் வச்சிருக்காரு.
फिर उन्होंने लिख दिया सागर मंथन किया अमृत कलश लक्ष्मी को दिया. சாஸ்திரத்தில் இந்த மாதிரி எழுதிட்டாங்க. கடலை கடைஞ்சாங்க, அமிர்தம் வந்தது, அந்த அமிர்தத்தை லக்ஷ்மிக்கு கொடுத்தார்கள்னு எழுதிட்டாங்க. அபி தும் ஜான்து பாபா சொர்க்கிதார் கோல் ருகை. இப்போ நாம் தெரிஞ்சிட்டோம், பாபா சங்கமயத்தில் தான் வந்து சொர்க்கத்தின் வாசலை திறக்கின்றார். கியூனா பாப்சி வர்சாலே. இப்போ நம்ம ஏன் பாபாகிட்ட இருந்த ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளக்கூடாது? கியூனா விஜய் மாலாமே ஃபிரோய் ஜாய். ஏன் நாம் வெற்றி மாலையில் கோர்க்கப்படக்கூடாது? மகாவீர் பனி, மகாவீரர்களாக ஆக வேண்டும். பேகத் கபா பச்சங்கு கோதுமை லேத்தேகே கிஸ்லியே. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளை தன் மடியில் எடுத்துக்கிறாரு. எதுக்காக எடுத்துக்கிறாரு? ஸ்வர்க்கே மாலிக் பனானே கேலியே, ஸ்வர்க்கத்துக்கே எஜமானர்களாக ஆக்குவதற்காக. எக்தம் காண்டோங்கா பைட் சிக்ஷா தேதி. பாபா வந்து முள் போன்று இருக்கக்கூடியவர்களை அமர்ந்து படிப்பு சொல்லித்தரார். ஏக்தம், ஏக்தம்னா கம்ப்ளீட்டாக கலியுகத்தில் எல்லாமே தமோ பிரதான் முட்களாக மாறிடுறாங்க. அவங்களுக்கு உட்கார்ந்து ஞான படிப்பு சொல்லி கொடுத்து மலரா மாத்துறார். காண்டோ பர்பி பியார்ஹினா தப் உன்கோ ஃபூல் பனாத்த. முட்கள் மேலேயும் அவருக்கு அன்பு இருக்கு, அதனால தான் உட்கார்ந்து அந்த முட்களை மலரா மாத்துறார். பாப் को बुलाते पति दुनिया और पति शरीर में निर्वाण दो छोड़कर यहाँ आओ. பாபாவை கூப்பிடுறோம், பதீத்த உலகத்தில் பதீத்த சரீரத்தில் நீங்கள் வாங்க, அந்த நிர்வாண தாமத்தை விட்டு கீழே வாங்கன்னு கூப்பிடுறோம். பாப் கத்தி ராம் அனுசார் முஜோ காண்டோம் கி துனியாமே ஆனா படுது. பாபா சொல்ற நாடகத்தின்படி நான் முட்கள் நிறைந்த உலகத்தில் தான் வர்றேன். ஜரூர் பியார் ஹேனா, கட்டாயம் எனக்கு அன்பு இருக்கணும் இல்லையா? பிகர் பியார் ஃபூல் கைசே பனாய். அன்பில்லாமல் நான் எப்படி மலராக மாற்ற முடியும்? अभी तुम कलियुग कांटों से सत्य देवता सतो प्रधान विश्व की मालिक बनो. இப்போ நீங்கள் கலியுக முட்கள்லிருந்து சத்தியத்தினுடைய தேவதைகளா சத்தோ பிரதானமா உலகத்துக்கே எஜமானர்களாக ஆக வேண்டும். கித்தனா பியார் சே சம்ஜாய ஜாத்தா. பாபா எவ்வளோ அன்போடு குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். குமாரி ஃபூல்கே தப்தோ சப் உன்கி சரண்மி கிர்த்தேகே. குமாரிகள் மலராக இருக்கக்கூடிய காரணத்தினால, தூய்மையாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்களுடைய பாதங்களை எல்லாரும் தொட்டு வணங்குறாங்க. ஜப் காண்டா பந்தி ஹே தோ சப்கோ மாதா டேக்னா படி. அதே குமாரி திருமணம் ஆயிடுச்சு, பத்தீத்தமாயிடுறாங்கன்னா முள்ளாயிடுறாங்கன்னா, அப்போ எப்போ அவங்க முள்ளா மாறிடுறாங்களோ அப்போ அவங்க எல்லாருடைய பாதங்களையும் தொட்டு வணங்க வேண்டியதாக இருக்குது. தோ கியா கர்னா செய்ய. அப்போது யோசிங்க, இப்போ நம்ம என்ன ஆகணும்? फूल का फूल रखना चाहिए. நான் மலர் மலராகவே இருக்க வேண்டுமா? எவர் ஃபூல் பன் ஜாயேங்கே. இப்போ மலராக இருந்தீங்கன்னா அப்போ என்றும் மலராகவே ஆகிவிடுவீர்கள். குமாரி தோ நிர்விகாரிகினா. குமாரி என்றாலே விகாரங்கள் அற்றவர்கள். பல் ஜனம் விகார் சே லியா. அவங்க விகாரத்தால் பிறப்பெடுத்திருந்தாலும் அவங்க வாழ்க்கை நிர்விகாரி வாழ்க்கை. जैसे सन्यासी जन्म से विकार तो लेते हैं ना, सन्यासिகள் கூட விகாரத்தால் தான் ஜென்மம் எடுக்கிறாங்க. ஷாதி கர் ஃபிர் கர்பார் கா தலாக் தேத்தே ஹே. அவர்களும் திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்வில் இருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க? இல்லறத்தை விவாகரத்து பண்ணிடுறாங்க. உன்குன்னே ஃபிர் மகானாத்மாக்கு. அவங்கள மகானாத்மான்னு சொல்கிறீங்க. கஹா சத்யுக மகானாத்மா விஸ்வக்கி மாலிக், கஹா ஏ கலியுக்கே. உலகத்துக்கே தலைவர்களாக தூய்மையாக வாழ்ந்த அங்கே உலகத்தின் எஜமானர்களை தான் மகானாத்மான்னு சொல்ல முடியும். இப்போ அந்த மகானாத்மாக்கள் எங்கே? கலியுகத்தில் இருக்கக்கூடியவர்களை மகானாத்மான்னு சொல்கிறீங்க, இவங்க எங்கே? தப் பாபானே கஹா பிரஷன் லிக்கோ கலியுக் காண்டே ஹோ சத்தி ஃபூல். அதனால பாபா இந்த மாதிரி கேள்விக்கு பதில் எழுத சொல்கிறார். நீங்கள் கலியுகத்தினுடைய முட்களா அல்லது சத்தியுகத்தினுடைய மலர்களா? பிரஷ்டாச்சாரி ஹோ யா ஸ்ரேஷ்டாச்சாரி. நீங்கள் பிரஷ்டாச்சாரியா அல்லது ஸ்ரேஷ்டாச்சாரியா? பல் ஹை பிரஷ்டாச்சாரி துனியா ஜப்கி ராவன் ராஜ். உலகமே பிரஷ்டாச்சாரி உலகம். எப்போ? ராவண ராஜ்யம் ஆரம்பமானதிலிருந்து. கத்திய அசுர ராஜ்ய ராட்சச ராஜ்யம். இப்போ இருக்கக்கூடிய ராஜ்யத்தை அசுர ராஜ்யம் என்றும் ராட்சசர்களுடைய ராஜ்யம் என்றும் சொல்லப்படுகிறது. பரந்து अपने को कोई समझते थोड़े ही है. ஆனால் யாருமே தன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க. अब तुम बच्चे युक्ति से प्रश्न पूछते हो तब आप ही समझते बरोबर हम तो
காமி குரோதி லோபிஹே. குழந்தைகள் யுக்தியாக மற்றவர்கிட்ட கேள்வி கேட்கணும். அவங்களே தன்னை புரிஞ்சுக்கணும். நாம் இப்போது காமத்தில், கோபத்தில், பேராசையில் இருக்கக்கூடிய முட்கள்னு அவங்க புரிஞ்சுக்கணும். प्रदर्शनी में ऐसे लिखो तो उनको फीलिंग आए मैं कलयुग कांटा हूँ. படவிளக்க கண்காட்சிகளில் நீங்கள் அந்த மாதிரி எழுதி போடுங்க. அது படித்து அவங்களே உணரணும், நான் கலியுகத்தில் முள்ளாக இருக்கின்றேன். அபி தும் ஃபூல் பன் ரஹே. இப்போ நீங்கள் மலராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். பாபா தோ எவர் ஃபூல் ஹே. பாபா என்றும் மலராக இருக்கின்றார். வ கபி காண்டா பந்தேனே. அவர் ஒரு பொழுதும் முட்களாக ஆகுவதில்லை. பாக்கி சப் காண்டா பந்த. மற்ற அனைவருமே முட்களாக மாறிடுறான். वह फूल कहते ही तुमको भी कांटों से फूल बनाता हूँ. மலராக இருக்கக்கூடிய தந்தை என்ன சொல்றாரு? குழந்தைகளே, முட்களாக இருக்கக்கூடிய உங்களையும் நான் மலர்களாக மாற்றுகின்றேன். தும் முझे याद करो. அது கண்டிஷன் என்ன? நீங்கள் என்னை நினைவு செய்ய வேண்டும். மாயா கித்னி படி பிரபல் ஹை. மாயை எவ்வளோ சக்தி நிறைந்ததாக இருக்கின்றது. क्या तुमको माया का बनना है? நீங்கள் மாயை உடையவர்களாக ஆக வேண்டுமா? बाप तुमको अपनी तरफ खींचते, माये अपनी तरफ खींचते. பாபா ஞானம் சொல்லி யோகா சொல்லி கொடுத்து அன்பா நம்மளை அவர் பக்கம் இழுக்கிறார். ஆனால் மாயை சும்மா விடுதா? அதுவும் அல் பாசையில் காட்டி அது அதன் பக்கம் இழுக்குது. ஏக் புராணி ஜுத்தி ஹே. இந்த உடல் பழைய செருப்பு. आत्मा को पली नई जुत्ती मिलती फिर पुराना होती. ஆத்மா முதல்ல புது உடல் என்ற செருப்பு, புது செருப்பு கிடைக்கிது. இப்போ பழைய செருப்பாயிடுச்சு. இசமய ஜப் ஜுத்தியா தமோ பிரதான் ஹே. இச்சமயத்தில் அனைத்து உடல் என்ற செருப்பு தமோ பிரதானமாக இருக்கு. மை தும்கோ மக்மல் கா பனா தேத்தா ஹூம். ஆனால் பாபா நம்மளை இப்போ என்ன பண்ணுறாரு? மக்குமல். மக்குமல்னா நம்ம சத்தியத்தினுடைய இளவரசனுக்கு போய் திருமணம் செய்யக்கூடிய நம்ம ஒரு உயர்ந்த தேவதாத்மா. பாபா நம்மளை பட்டு ராணியாக ஆக்கிறார். வஹா ஆத்மா பியூர் होने के कारण शरीर भी मखमल का होता है. ஆத்மா தூய்மையாக இருக்கும்போது அங்கே சரீரம் கூட எப்படி இருக்கும்? ரொம்ப ஜொலிப்புடையதாக, தூய்மையாக, அழகானதாக. நோ டிஃபெக்ட். அங்கே உடல் எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது. यहाँ तो बहुत डिफेक्ट है. இன்னைக்கு சரீரத்தில் எத்தனையோ குறைபாடுகள் இருக்கு. वहाँ की फ्यूचर देखो कितना सुंदर. தேவி தேவதைகளுடைய அந்த முகத்தோற்றத்தை பாருங்க. அவங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஓ ஃபியூச்சர்ஸ் தோ யஹா கோய் பனா ந சகே. சத்தியத்தில் தேவி தேவதைகளுடைய தோற்றத்தை இங்கே யாராலையும் உருவாக்க முடியாது, வரைய முடியாது. अब बाप कहते हम कितना ऊंच बना. இப்போ பாபா சொல்கிறார், குழந்தையில நான் எவ்வளோ உயர்வானவனா உங்களை ஆக்கிறேன். घर गृहस्थ में कमल समान पवित्र बनो. जन्म जन्मांतर की जो कट चढ़ी है उनको निकालने की योग अग्नि है. குடும்பத்தில் நீங்கள் தாமரை மலர் போல இருந்து பவித்திரமாகுங்க. பல பிறவிகளாக ஏற்பட்ட ஆத்மாவில் இருக்கக்கூடிய துருக்கள் நீங்கணும். அப்படின்னா யோக அக்னி பன். இஸ்மேஹி சப் பா பஸ்ம். இதில் தான் உங்களுக்கு அனைத்து பாவங்கள் பஸ்பமாகும். तुम पक्के सोना बंज. நீங்கள் பியூர் கோல்டாக மாறிடுவீங்க. காது நிக்கல்னே की युक्ति बहुत अच्छा बताते. துருவை நீக்கக்கூடிய யுக்தி பாபா நமக்கு சொல்லித்தராரு. மாமேகம் யாத் கரோ. குழந்தைகளே, என்ன சதா நினைவு செய்யுங்க. துமாரா புத்தி மே ज्ञान है. உங்கள் புத்தியில் இந்த ஞானம் இருக்கு. ஆத்மா बहुत छोटी. ஆத்மா சின்ன புள்ளியார். बड़ी हो तो इनमें प्रवेश कर न सके. ஆத்மா பெருசாக இருந்தால் என்ன ஆகிடும்? இவருடைய சரீரத்தில் புருவ மத்தியில் பிரவேஷ ஆக முடியாது. कैसे करे? எப்படி ஆத்மா பிரவேஷ ஆக முடியும்? आत्मा को देखने के लिए डॉक्टर बहुत माथा मारते परंतु देखने में नहीं आते. ஆத்மாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், கண்ணால் பார்க்கணும். டாக்டர்ஸ் முயற்சி பண்ணி எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க. பட் ஆத்மாவை அவங்களால பிடிக்கவும் முடியல, பார்க்கவும் முடியல. சாட்சாத்கார் होता है. சாட்சாத்காரம் மட்டும் ஏற்படுகின்றது. परंतु साक्षात्कार से कोई फायदा नहीं होता. ஆத்மாவுடைய காட்சியை பார்ப்பதனால ஒன்றும் நன்மையே இல்லை இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரீரம் விடும்போது கூட அவருடைய உடம்புலேருந்து ஒரு புள்ளி ஸ்டார் வெளியே இருந்ததா விவேகானந்தர் பார்த்ததா எழுதியிருக்காரு.
ஸோ ஆத்மா பார்க்கறதுனா ஒன்றும் லாபம் இல்லை. समझो तुमको वैकुंठ का सार्थक हुआ, लेकिन इससे फायदा क्या? வைகுண்டவாசி तो तब बनेंगे, पुरानी दुनिया खत्म. இப்போ உங்களுக்கு வைகுண்டத்தினுடைய காட்சி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காட்சி பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? எப்போ கலியுகம் முடியுதோ, சத்தியம் வருதோ, அப்பதான் வைகுண்டம் போக முடியும். इसके लिए तुम योग का अभ्यास करो. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? யோகத்தின் பயிற்சி செய்யணும். तो बाप समझाते बच्चे पहले कांटों से प्यार होता है. பாபா குழந்தைகளை புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, முதல்ல முட்கள் மேலே நான் அன்பு செலுத்து. சப்சே ஜாஸ்தி பியார் கா சாகர் பாப். எல்லாத்தை விட அதிகமாக அன்பு கடலானவர் தந்தை. தும் பச்சே பி மீட்டே பந்தே ஜாத்தி. குழந்தைகளாகி நீங்கள் கூட இனிமையானவர்களாக ஆகிட்டே இருக்கு. பாப் कहते अपने को आत्मा समझ भाई भाई को देखो, क्रिमिनल ख्यालत बिल्कुल निकल जाए. ஆத்மா என்ன புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றார் பாபா. தன் ஆத்மான்னு புரிஞ்சுட்டு மற்றவங்களே ஆத்மா சகோதர ஆத்மான்னு பாருங்க, உங்களுடைய தீய பார்வை போயிடும். பாய் பஹன் की संबंध से भी बुद्धि चलायमान होती, इसलिए भाई भाई को देखो. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் என்ற பார்வையில் பார்க்கும்போது கூட மனம் புத்தியில் சலனங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதற்காக பாபா என்ன சொல்றாரு? ஆத்மா ஆத்மா, நானும் புள்ளி அவங்களும் புள்ளி. இப்போ புள்ளியை பார்க்கும்போது எந்த விதமான எதிர்மறை உணர்வுகள் வராது. வஹாத்து ஷரீர் நகி ஜோ பான் ஆயே து மோஹாஜ். ஷரீரம் இருந்தாதான், ஷரீர பானம் வரும்போதுதான் மோகம் என்பது வருது. பாப் ஆத்மாவுக்கோ படாது. பாபா ஆத்மாக்களுக்கு தான் பாடம் சொல்லித்தரார். तो तुम अपने को आत्मा समझो. நீங்கள் தன்னைத்தானே ஆத்மான் புரிஞ்சுக்கோ. एक शरीर विनाशी है, इनसे थोड़े ही दिल लगनी. இந்த ஷரீர் அழியக்கூடியது, இதன் மேல நம்முடைய மனசு பறிகொடுப்பதா என்ன? சத்தியமே இன்சே பிரீத் நஹி ஹோதா. சத்தியத்தில் ஷரீரத்தின் மேலே யாருக்கும் அன்பு இருக்காது. மோகஜித் ராஜா கி கதா சுனினா, மோகத்தை வென்ற ராஜான்னு கதைகளை கேட்டிருக்கீங்க. போலா ஆத்மா ஏக் ஷரீர் छोड़ जाकर दूसरा लेंगी. ஆத்மாதான் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் எடுக்குது. பார்ட் மில்தா, பார்ட்டுங்கிறது கிடைக்கின்றது. மோட்ச क्यों रखे, इसलिए बाबा कहते खबरदार रखना. மோட்சம் என்பது கேள்வியே இல்லை. எல்லா ஆத்மாவுக்கும் இந்த பிறவி சக்கரத்தில் வந்தே ஆகணும். அதனால் பாபா சொல்ல, குழந்தையில ரொம்ப எச்சரிக்கை, கவனமாக. அம்மா மரே பீபி மரே அல்வா கானா. அம்மா இறந்தாலும் மனைவி இறந்தாலும் அல்வா சாப்பிட வேண்டும். அல்வா சாப்பிடணும்னு அதுக்காக போய் அல்வா செஞ்சு சாப்பிட்றதுன்னு அர்த்தம் இல்லை. அழக்கூடாது, துக்கப்படக்கூடாது. அந்த நேரத்துலேயும் நமக்கு அல்வா இது பாபாவுடைய முரளி தான். அது முரளி தான் படிக்கணும், முரளி தான் சிந்திக்கணுமே தவிர இறந்துட்டாங்கன்னு நினச்சி துக்கப்படுறதோ கவலைப்படுறதோ கூடாது. பிரதிகா கரோ கோய் பி மரே அம்கோ ரோனா நெய். ஆகவே நீங்கள் இப்போ ப்ராமிஸ், உறுதிமொழி பண்ணு, யார் இறந்தாலும் நான் அழமாட்டேன். தும் அப்னே பாப் கோ யாத் கரோ, சத்தோ பிரதான் பனோ. தந்தையை நினைவு செய்ய, சத்தோ பிரதானமாக மாறுங்க. और कोई रास्ता नहीं, வேற வழியே இல்லை சத்தோ பிரதான் பன்னைக்கு. பாபா நினைவின் மூலமாக தான் சத்தோ பிரதான் ஆக முடியும். புருஷார்த் செய்ய விஜய் மாலா கா தானா பனை. முயற்சி செய்தால் தான் விஜய் மாலையினுடைய மணி ஆக முடியும். புருஷார்த் சே ஜோ சாஹோ சோ பன் சக்தே ஹோ. முயற்சி செய்தால் நீங்கள் என்ன வேணால் ஆகலாம். பாப் தோ சம்ஜாத்தே ஜித்னா புருஷார்த் கல பஹலே கியா ஹோகா வஹி கரே. பாபா சொல்றார், கல்பம் முன்னாடி நீங்கள் இப்போ எவ்வளோ புருஷார்த்தம் பண்ணீங்களோ அவ்வளோதான் பண்ண முடியும். பாப் தோ ஹை கரீப் நிவாஸ். பாபா ஏழை பங்கால. தான் பி கரீபோங்கோ தியா ஜாத். தானம் கூட ஏழைகளுக்கு தான் கொடுப்பான். பாப் குத்து கேத்தி மை பி சாதாரண தன்மை ஆத்தாகும். பாபா கூட என்ன சொல்றாரு, நான் சாதாரண உடலில் வருகிறேன். நான் கரீப் நான் சவுகார். ஏழையும் இல்லை, ரொம்ப பணக்காரன் இல்லை, மிடில் இருக்கக்கூடியவங்களுடைய உடல் அவர். தும் பச்சோं को बाप जानते हो, बाकी सारी दुनिया तो सर्वव्यापी. குழந்தைகள் நீங்கள் தான் அப்பாவை தெரிஞ்சிட்டீங்க, மற்றபடி முழு உலகத்தினர்கள் இறைவன் சர்வவியாபின்னு சொல்கிறாங்க. பாப் ஐசே தர்ம ஸ்தாபன் கர்த்தா வஹாं துக் கா நாம் பி நஹி ரஹேங்கி. பாபா அப்படிப்பட்ட தர்மத்தை ஸ்தாபனம் செய்கிறாரு, அங்கே துக்கத்தின் பெயரே இருக்காது. பக்தி மார்க் மனுஷ ஆசீர்வாத் மாங்தி. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் ஆசீர்வாதம் கேட்குறாங்க. யஹான் தோ கிருபா கி கோய் பாத் நஹி. இங்கே பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு, ஆசீர்வாதம் கிருபை எதுவுமே இல்லை. ஏன்னா இது ஒரு படிப்பு.
இப்போ படிக்கணுமே தவிர வெறும் ஆசீர்வாதத்தால் எல்லாம் பாஸ் ஆக முடியாது. மாதா கிஸ்கோ டேக்கிங்க பிந்தினா பாபா ஒரு சின்ன புள்ளி தான். ஸோ அந்த புள்ளி போய் எப்படி நம்ம தலை வணங்க முடியும்? படி சீஜ்கோ மாதா பி டேக், பெரிய பொருளாக இருந்தால் தலை வணங்க முடியும். சோட்டி சீஜ்கோ மாதா நகி டேக்ஸ். பாபா சின்ன புள்ளியாக இருக்கனால நான் பாபாவுக்கு தலை வணங்கி நமஸ்காரம் பண்ணுறேன்னா முடியாது. ஹாத் கிஸ்கோ ஜோடிங்க, கைகளை நீங்கள் யாரை கும்பிடுவீங்க? பக்தி மார்க்கின் நிஷானியா சப் கூமுல், பக்தி மார்க்கத்தினுடைய அடையாளங்கள் தலை வணங்கிறது, கால் தொட்டு கும்பிடுறது, திருநீர் பூசிக்கிறது, பாத பூஜை செய்கிறது எல்லாம் பக்தி மார்க்கத்தினுடையது. பட் பக்தி மார்க்க அடையாளம் எதுவுமே சத்தியத்தில் இருக்காது. ஹாத் ஜோட்னா பக்தி மார்க் ஹோஜாது. கும்பிட்றது கூட பக்தி மார்க்கம் தான். பஹன் பாயி ஹை கர்மே ஹாத் ஜோடத்தே கியா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் குடும்பத்தில் இருக்கும்போது ஒருத்தர் பார்க்கும்போது அடிக்கடி கை கும்பிடுவாங்களா என்ன? பச்சா மாங்தா ஹை வாரிஸ் பனானே கே லியே, பச்சா மாலிக் டேரா இஸ்லே பாப் பச்சோங்கோ நமஸ்தே. ஒருத்தர் குழந்தை வேணும்னு கேட்குறாங்கன்னா எதுக்காக? அவங்க ஆஸ்திக்கு வாரிஸ் வேணுங்கிறதுக்காக கேட்குறான். அதே போல் குழந்தைகள் தான் எஜமானர். ஆகவே பாபா என்ன சொல்கிறாரு? குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறாரு. பாப் தோ பச்சோங்க சர்வன்ட் ஹே, அப்பா என்றாலே குழந்தைகளுக்கு சேவை செய்பவர். அச்சா நல்லது. மீட்டே மீட்டே சிக்கிலத்தே பச்சோं प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு, செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சார். வினாஷி சரீசை தில் நகி லஹானா, வினாஷ சரீரத்தின் மீது உங்களுடைய உள்ளம் ஈடுபடக்கூடாது. மோகஜித் பன்னா, மோகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும். பிரிதிஞ்ஞா கரோ கோய் பி ஷரீர் சோடே ஹம் கபி ரோயிங்கி நகி, ப்ராமிஸ் பண்ணுங்க, யார் உடலை விட்டு சென்றாலும் நான் ஒரு பொழுதும் அழமாட்டேன். பாப் சமான் மீட்டா பன்னா, பாபாவுக்கு சமமாக இனிமையானவர்களாக ஆக வேண்டும். சப்கோ சுக்கு தேனா, அனைவருக்கும் சுகத்தை தர வேண்டும். கிஸ்கோ துக் நஹி தேனா, யாருக்கும் துக்கம் தரக்கூடாது. காண்டோं को फूल बनाने की सेवा करनी है, முட்களை மலராக மாற்றும் சேவை செய்ய வேண்டும். अपना और दूसरों को कल्याण करना, தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். वरदानम, शुभ चिंतन द्वारा नेगेटिव को पॉजिटिव में परिवर्तन करने वाला शुभ चिंतक भव. சுபமான சிந்தனையின் மூலமாக எதிர்மறைகளை நேர்மறையாக மாற்றக்கூடியவர்கள் சுப சிந்தக் செய்பவர்களாக ஆகுக. சதா சமர்த் ரக்னே கே லியே சிர்ஃப் தோ ஷப்த் யாத் ரக், சதா சக்திசாலியாக இருக்க வேண்டும் என்றால் 2 சப்தத்தை நினைவில் கொள்ளுங்கள். ஒன்று சுப சிந்தனை, மற்றொன்று சுப சிந்தக். ஒன்று சுப சிந்தனை, தனக்காக தன்னை பற்றி செய்து சுப சிந்தனை. சுப சிந்தக் என்றாலே மற்ற அனைவர் மீதும் நல்ல எண்ணங்கள் செய்பவர்கள். சுப சிந்தன் சே நெகட்டிவ் கோ பாசிட்டிவ் மே பரிவர்த்தன் கர் சக்தே ஹோ, எப்பொழுதுமே சுபமான சிந்தனை செய்யக்கூடியவர்கள் எதிர்மறையை கூட நேர்மறையாக மாற்ற முடியும். शुभ चिंतन और शुभ चिंतक दोनों का आपस में संबंध है. शुभ चिंतन மற்றும் சுப சிந்தக் இரண்டுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கின்றது. எவ்வளவுக்கு நாம நமக்காக நல்ல எண்ணங்கள் செய்கிறோமோ, நல்ல எண்ணங்கள் உருவாக்குறோமோ, அப்போதான் நம்ம மற்றவங்க மேலே நல்ல எண்ணங்கள் வரும். அகர் சுப சிந்தன் நகி தோ சுப சிந்தக் பி நகி பன். நீங்கள் சுப சிந்தனை செய்யக்கூடியவர்களாக ஆகவில்லை என்றால் உங்களுக்கு அனைவர் மேலேயும் சுப எண்ணங்கள் வராது. வர்த்தமான் சமயம் दोनों बातों को अटेंशन रखो. நிகழ்காலத்தில் இந்த 2 விஷயத்திலே அட்டென்ஷன் வைங்க. क्योंकि बहुत सी समस्या ऐसा है, लोग ऐसा है जो वाणी से नहीं समझते लेकिन शुभ चिंतक बन वाइब्रेशन दो तो बदल जाए. ஏன்னா அப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வருது. மனிதர்கள் அப்படி இருக்காங்க. நம்ம வார்த்தைகளால் புரிய வைப்பதன் மூலமாக அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் இல்லை.
அப்போ நம்ம அவங்க மேலே சுப சிந்தனை செய்யும்போது அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்வலைகள் தான் போய் அவங்கள மாற்றும். स्लोगन, ज्ञान रत्नों से गुणों को और शक्तियों से खेलो, मिट्टी से नहीं. ஞான ரத்தனங்களால, குணங்களால, சக்திகளால விளையாடுங்கள், மண்ணால் விளையாடாதீர்கள். மண்ணுன்னு தேக அபிமானத்தில் நம்ம விவகாரம் செய்யக்கூடாது. ரத்தனங்களால் நம்ம விளையாட வேண்டும் சொல்றார். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.